நாங்கள் அந்த மார்க்கெட்டிங் ரிசர்ச் தான் எடுத்து தான் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டலாக வந்து B2B இடத்துல வந்து நல்ல லீடு கிடைக்கும். எல்லாத்துலேயும் ஒரு 2 செட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ தான் ஆர்டர்ஸ் வரும்போது நீங்கள் அந்த டிஸ்பிளே பீஸை காண்பிச்சு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஏதோ கிளைமேட்டிக் கண்டிஷனில் இல்லாட்டி இந்த நார்மலாக லெதர்லாம் வந்து லெதர் இந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் வராது உங்களுக்கு. என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட் வந்து இதில் பர்சன்டேஜ் வந்து இதில் வருமா? இதில் ஆக்சுவலாக உங்களுக்கு 20% கிட்ட நிற்கும் சார் உங்களுக்கு. வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ்க்கு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த யூனிக்கான ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதாவது வந்து ஷூ ரேக்ஸ். ஸோ ஷூ ரேக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக வந்து நம்ம செப்பல்ஸ், ஷூஸ், இந்த மாதிரி சாண்டல்ஸ் நிறைய வாங்குகிறோம். ஸோ அதை வந்து வைக்கிறதுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம், என்ன மாதிரியான காஸ்டிங் வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அது இல்லாமல் எப்படி அதுலேருந்து என்ன மாதிரியான ப்ராஃபிட் பண்ணலாம், எங்கெல்லாம் வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், உங்கள் நேம் அண்ட் தென் உங்கள் கம்பெனி பற்றி எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். சார், என்னோட பேர் லாவண்யா. எங்களோட கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா IShoe ரேக். ஓகே மேம், IShoe ரேக்கில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சார். ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. இப்போ தான் அவங்க வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் நாங்கள் வந்து இதுவரையில் கார்ப்பரேட்ஸ்க்கு மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அது வந்து B2B B2Cக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஓகே, என்ன மாதிரியான ப்ராடக்ட் இது, எதுக்கான யூசேஜ் ஆகுது என்ன? இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அப்டேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து நம்ம ஷூ ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய முன்னாடிலாம் ஒரு ஸ்லிப்பர் வந்து வாங்கினாங்க அப்படின்னா 1 இயர் அந்த மாதிரி வச்சுப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா 10 days ஒன்ஸ், 1 month ஒன்ஸ் வந்து ஸோ அந்த ஸ்லிப்பர் ஷூஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பொல்யூஷனில் ஒரு 2-3 days நம்ம அதை போடாமல் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டஸ்ட் ஆயிரும். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு க்ளோஸ்லி காம்பேக்டாக நீங்கள் வச்சுக்கலாம். லாக் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஓகே ஓகே மேம், இதில் வந்துட்டு எப்படி அப்படின்ற டெமோ வந்து எங்களுக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பாக சார். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஏதோ கிளைமேட்டிக் கண்டிஷனில் இல்லாட்டி இந்த நார்மலாக லெதர்லாம் வந்து லெதர் இந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் வராது உங்களுக்கு துருவும் பிடிக்காது. நீங்கள் வச்சு நீங்கள் உங்களோட ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வந்து இதை மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் லாக் இட், தட்ஸ் இட். ஒரு கேபினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 செட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட பசங்களோட ஷூ சாக்ஸ்லாம் இந்த ஒயிட் ஷூ, ப்ளூ ஷூ அதெல்லாம் ஒரு செட்டில், உங்களோட ஸ்லிப்பர்ஸ் ஒரு செட்டில், இன்னொரு இடத்துல உங்களோட ஷூஸ், உங்களோட வாக்கிங் ஷூஸ் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் இதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் அப்படியே வைக்கிறத விட வால் மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே வச்சுக்கும் போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் வால் மவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டபனாக நிற்கும் உங்களுக்கு. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, கிட்ஸ்க்கு கூட நம்ம இதில் ஏதாவது கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரா பண்ணி கொடுக்கறதுனா ஸ்டிக்கர்ஸும் நாங்கள் ப்ளேஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் எப்படி வந்து 3 கேபின் பார்த்தோமோ இது 3க்கு பதிலாக இது 5. இப்போ உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து மோர் தேன் 5 இருக்காங்க, இல்லை மோர் தேன் 4 இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுவும் சேம் கான்செப்ட் தான். நம்ம அதை எப்படி ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரியே நீங்கள் ஒரு கேபின் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கேபினும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது எந்த ரேக்கில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்றதை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்றை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். லாக் பண்ணோன்னா ஜஸ்ட் லாக் பண்ணிக்கலாம். மேம், இதில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், ஆக்சுவலாக ஷூ ரேக் வந்து இதுவரையில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பில் இருக்கும். அதாவது ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கும், அதில் தான் நம்ம வைப்போம். அது வந்து க்ளோஸ்டு டைப்பில் இது வரையில் இல்லை. நாங்கள் அந்த மார்க்கெட்டிங் ரிசர்ச் தான் எடுத்து தான் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து நீங்கள் க்ளோஸ்டு, அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து ஷூ ரேக் வந்து வீட்டு உள்ளே வைக்க முடியாது, வீட்டு வெளியில் தான் வைப்பீங்க. நீங்கள் இது வந்து வெளியூர்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணி கீழே கூட கொண்டு போயிடலாம், வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த இது கம்ப்ளீட்டாக ஒரு ரிசர்ச் பண்ணி இது வந்து யூனிக்கான ப்ராடக்ட், எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டி கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ஷாப்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது ஷூ ஷாப்பு, ஸ்லிப்பர் ஷாப் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஜென்ரல் யூட்டென்சில்ஸ், அதாவது நம்ம ஜென்ரல் ஸ்டோர்னு சொல்லுவோம், எல்லா ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து வாங்கி இது பண்ணிக்கலாம். அது டோட்டலாக வந்து B2B இடத்துல வந்து நல்ல லீடு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வருங்க? சார், இது நார்மலாக நாங்கள் கொடுக்குற கலர்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் பிளாக். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரை வந்து படாது. ஸோ மற்ற கலர்ஸ்லாம் இது வந்து பவுடர் கோட்டிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற கலர்ஸும் பண்ணலாம். பட் ஆனால் மேஜராக எங்ககிட்ட மூவ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் அண்ட் பிளாக் தான்.
இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால் தான் இதில் நீங்கள் இது பண்ண முடியும். ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு 2 செட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ தான் ஆர்டர்ஸ் வரும்போது நீங்கள் அந்த டிஸ்பிளே பீஸை காண்பிச்சு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். ஓகே. ஸோ என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட் வந்து இதில் பர்சன்டேஜ் வந்து இதில் வருமா? இதில் ஆக்சுவலாக உங்களுக்கு 20% கிட்ட நிற்கும் சார் உங்களுக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது யூனிக்கான ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த இதை வந்து நீங்கள் கம்மியான ப்ரைஸில் கூட ஆன்லைனில் பார்க்கலாம். பட் ஆனால் குவாலிட்டி இப்போ இது வந்து எங்களோட ஓன் ப்ராடக்ட். ஸோ குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கம்மியாக பண்ணும்போது அது ஸ்டாண்டில் நிற்கவே நிற்காது. இப்போ நீங்கள் இது வந்து ஸ்டாண்டில் நிற்க வைக்கலாம், இல்லாட்டி வால் மவுண்ட் பண்ணிடலாம். வால் மவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃப் உங்களுக்கு. இது வந்து எங்கெல்லாம் வந்து இதுக்கான சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும்? இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக லேடிஸ் ஹாஸ்டல்ஸ், ஜென்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ், ஹோட்டல்ஸில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்கிரிமேஜஸில். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு லீட்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம டார்கெட் பண்ணி பண்ணலாம். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 8 to 10 செட்ஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் வந்து அதாவது அவங்க அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணாலும் எல்லாமே காஸ்ட்லியாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை லாக் பண்ணி இதை வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதாவது இதை வாங்கினவங்க யாருமே சிங்கிள் பீஸாக வாங்கினவங்க இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க யூசேஜ்க்கு வாங்குவாங்க, அப்புறம் அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு யாரெல்லாம் அதை பார்க்குறவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு சில கஸ்டமருக்கு 15-16 பீசஸ்லாம் கூட சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிற பொருள் கிடையாது. ஓகே மேம், இது வந்து யாரெல்லாம் எடுத்து ஈஸியாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பண்ண முடியும் மேம்? சார் இப்போ இது வந்து ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து. எனக்கு ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, என்கிட்ட ஒரு 200 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 300 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ராடக்ட் வந்து மூவ் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா கூட ஏற்கனவே பிராண்டடாக ஒரு ஷாப் இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷாப்பே இருக்குது, அவருக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி அவேர் இல்லை. நீங்கள் ஒரு 2 பீஸ் வந்து வாங்கி அவர்கிட்ட கொடுத்து சார் நீங்கள் டிஸ்பிளே வைங்க, நீங்கள் சேல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நீங்கள் அப்படி நீங்கள் பேசி கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் ஒன்லி 2 கலர்ஸ் சொன்னீங்க, ப்ரௌன் அண்ட் பிளாக்கு. ஸோ இப்போ யாராவது வந்து கஸ்டமைஸ்டு ஆர்டர்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்க பர்டிகுலர் கலர் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணி தர முடியும்? அது பண்ணலாம் சார். இது டோட்டலாக பண்ணுறது பவுடர் கோட்டிங் தான் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பிங்க்கு, லாவெண்டர், ப்ளூ, ஆரஞ்சு எது வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா நாங்கள் கார்ப்பரேட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக டார்கெட் பண்ணதால் அவங்க மேஜராக கேட்குறது ப்ரௌன் அண்ட் பிளாக் தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஸரியோட கலரே பிளாக் அப்படின்னும் போது மோஸ்ட்லி தே சூஸ் ஒன்லி பிளாக். ஓகே, பட் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஆன் டிமாண்ட் பேசிஸ் நம்ம பண்ணி தரலாம். ஆமாம் பண்ணலாம். சரி இப்போ ஒரு சிலர் வந்து என்னென்னா அவங்களோட கிட்ஸ் ரூமுக்கு வைக்கிற கிட்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு இல்லை கார்ட்டூன் கேரக்டர் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுவீங்களா, ஸோ அதுவும் we can customize and give. ஓகே மேம், இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை இதோட வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ்லாம் கூட பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்ணணும்னு கிடையாது. எது யூனிக்காக எது டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஷூஸ் இது வைக்கிற அந்த ரேக் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகும்போது கூட லாக் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்லி சென்னை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை ஆல் ஓவர் இந்தியா அண்ட் வேறு ஏதாவது அப்ராட்லேருந்து கேட்டாலும் நம்ம பண்ண முடியுமா? இல்லை சார், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கிலோமீட்டர்ஸ், அதாவது எவ்வளோ பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு. மோஸ்ட்லி எங்ககிட்ட யாரும் வாங்குறவங்க சிங்கிள் பீஸ் வாங்குறவங்க ரொம்ப ரேர், பல்காக தான் வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது அதுக்குண்டான டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் நாங்கள் போட்டுருவோம். மோஸ்ட்லி நார்த் இந்தியா நிறைய பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். மேம், இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, உங்களை எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து அந்த ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் நாங்கள் இது வந்து என்னென்னா இப்போ ஓவரால் எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க, எங்கே உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ நீங்கள் அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கலாம், ஃப்ரான்ச்சைஸியும் இல்லாட்டி நீங்கள் பல்காக எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு சேல் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு இடம் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தருக்கு அந்த இடத்த தரமாட்டோம். ஓகே, ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு யூனிக் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ சார். ஓகே நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ ஷூஸ்க்காகவே இவங்க யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இது எடுத்து பண்ணும்போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து ஒரு பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லா விதமான ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்
அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.